ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஒரு மகானிடம் அடியவன் ஒருவன் சென்று தனது வேண்டுதலை வைக்கும்போது அவனுடைய பித்ருக்களும் குலதெய்வமும் கூடவே வந்து அவனுக்காக அந்த மகானிடம் வேண்டுவார்கள் என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் தனது பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் தங்கள் வாழ்க்கையில் என்றுமே நினைத்து பார்க்காத அடியவர்களுக்காகவும் தங்களிடம் வந்து அவர்கள் வேண்டுவதுண்டா? திருவள்ளுவர் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலைன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தென்புலத்தார்னா தெற்கு திசையில் இருந்து கூடிய நம்முடைய மூதாதையர்கள் பித்திருக்கள். அதுக்கு அடுத்த நிலையில் தான் அவர் கடவுளையே வைக்கிறார். தென்புலத்தார் தெய்வம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க, அதுக்கப்புறம் ஒரு குடும்பம். அதனால் தன்னுடைய வருமானத்தை 5ஆக பிரித்து நம்ம இப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றது வள்ளுவருடைய கைட்லைன்ஸ். நான் யாராவது இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? காரியமே செய்கிறதில்லை நிறைய பேர். அவங்க இறந்து போன பெரியவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கும் அப்படி தான் இந்த காரியம் பண்ணுறவனும் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அதனால் காரியம் பண்ணுறதுக்கு அந்த அவ்வளோ வசதிகள் இல்லாதவங்க இருப்பாங்க. நீங்கள் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கணுன்னாவே வந்து இன்றைக்கி 20,000 ரூபா 30,000 ரூபா செலவாகுது. அது அதனால் இப்போதைக்கு ஒரு அதம்பபட்ச பரிகாரம் என்பது உன்னால் அந்த அளவுக்கு பழைய காலத்துலலாம் செய்ய முடியலன்னா கூட அவங்க பெரியவங்களை நினச்சி, அவங்க உங்கள் கூட தானே குடும்பத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, பூரி பிடிக்குமா, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நீ பண்ணுற போதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு எடுத்து வச்சிரு. அவங்கள நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு செவத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதை காக்கா சாப்பிட்டு போனாவே அந்த பிதற்கள் அவங்கள நினச்சி நீங்கள் வைக்கணும். அது ஒன்று தான். அப்படி இல்லைன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. இங்கே சிராத்த நாராயணன் கோயில்னு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு அமௌண்ட் கட்டிட்டிங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளே தேவசம் பண்ணுற மாதிரி அர்த்தம். 400 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க 11 பேருக்கு சாப்பாடு வேறு போட்டுருவாங்க, பெருமாள் வந்து தேவசம் பண்ணி போட்ட மாதிரி. இல்லை அடையார் மத்திய கைலாஷில் இதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கேயும் கம்மி அமௌண்ட்டு தான். கட்டினீங்கன்னா பிள்ளையாரே அங்கே தேவசம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இது 2 கூட உங்களால் பண்ண முடியாதுன்னா எப்போயாவது நீங்கள் காசி இல்லை ராமேஸ்வரம் இல்லை இந்த பவானிக்கிட்ட முக்கூடல் இந்த மாதிரி எங்கேயாவது போகிற போது அங்கே வைக்கலாம், அந்த இடத்துல செய்யலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி டே டு டே உனக்கு வந்து நீ சமைக்கிறதுலேயே கொஞ்சம் அவங்கள நினச்சி வச்சுக்கிட்டு வந்தால் கூட அட்லீஸ்ட் யூ ஆர் ரிமெம்பரிங் தம். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை சேனன்றி கொன்ற மகருக்கு. அவங்க தானே உங்களை, ஒரு அம்மா இருக்கா, அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவளுக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரியும் இல்லையா? காண்டேகர்னு ஒரு மராட்டி கவிஞர் அவர் சொல்கிறார், கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி தருபவள் எவ்வளோ அவளை தாய்ங்கிறார். கண்ணு விளக்காம், கை தொட்டலாம், ரத்தம்தான் பாலாம். அந்த அளவுக்கு உத்தமமான ஒரு, அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிறப்ப கூட பாலினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துங்கிறார். பாலை வேலைக்கு நினச்சி குழந்தை கொடுக்குற தாயை விட கடவுள் பெரியவங்கிற மாதிரி கம்பேரிசனில் கொண்டு வராங்க. இப்போ பெற்ற தயான தத்துவனே அப்படின்வாங்க. அந்த எல்லாத்துக்குமே வந்து உதாரணம் சொல்லக்கூடியது மதருங்கிற மாதிரி ஒரு கம்பேஷனில் வர்றது. அது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நம்மளை பெற்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் கஷ்டம்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க, அவங்கவுங்க வசதிக்கு பண்ணுறாங்க. நீ பக்கத்து வீட்டுக்கார பையன் ஸ்கூட்டரில் போகிறான், எனக்கு ஸ்கூட்டர் எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கலன்னு நினச்சிருந்தேன், உன்னுடைய முட்டாள்தனம். இருந்தால் தானே வைக்கிறதுக்கு, சட்டியில் இல்லாத அகப்பையில் வராது இல்லையா? ஸோ விரலுக்கு தகுந்து வைக்கும். அந்தந்த பெரியவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அண்டு எவ்வளோ பேர் அவங்க வாழ்நாள் பூரா அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி அவங்க துணி எடுத்துக்காமல் குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி கொடுத்து எல்லாம் தான் செஞ்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு மூளை வேணும். இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு மூளை கிடையாது. அவன் வந்து கம்பேரிசன் தான். என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான், அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில், நீ எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்னுவான். தேவையே இல்லை, வாட்சை கட்டினானா பண்ண போகிறேன். 3/4 பேர் கையில் கட்டினுக்கிற வாட்ச் ஓடவே ஓடாது. எனக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கல, என் ஃப்ரெண்டு வாட்சை கட்டினுக்கிறான்னுவாங்க. ஸோ எல்லாம் முட்டாள்தனமாக போய்விட்ட ஒரு கரிகாலத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால் பிதர்கள் இருக்கிறது உண்மை.
அந்த பித்திருக்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு மேலே ஒரு 14 உலகத்தில் ஒரு உலகம் இருக்குது. அது எத்திரியல் வேல்டுன்னுவாங்க. உங்களுக்கு புரிகிற பாஷை சொல்லணும்னா பித்திருலோகம்னு பேர் அதுக்கு. ஸோ இந்த பூமியிலிருந்து இறக்குறவங்கெல்லாம் அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு திருப்பியும் அவங்க பூமிக்கு வருவாங்க. அதனால் நீ ஏதாவது அவங்கள நினச்சி தேவசம் பண்ணாவோ அவங்களுக்கு ஆஃபர் பண்ணாவோ அவங்க அந்த உலகத்தில் இருந்தால் அவங்களுக்கு அன்றைக்கி அது கிடைக்கும். ஒருவேளை அவங்க திருப்பியும் இந்த உலகத்தில் பிறந்துட்டாங்கன்னு வை, அவங்க மனுஷனாக பிறக்கலைன்னு வை, ஒரு பசுமாடாக பிறந்திருக்காங்க, நீ அவங்கள நினச்சி உங்கள் வீட்டில் ஏதாவது படைச்சியானா அன்றைக்கி பார்த்து வேறு யாரோ ஒருத்தன் அந்த பசுமாட்டுக்கு ஒரு அவுத்திக்கீரை ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுப்பான். ஸோ எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க கடவுள்கிட்ட. அந்த மாதிரி நடக்கும். இல்லை உன்னுடைய இறந்து போனவங்க யாராவது திருப்பியும் பிறந்திருக்காங்க, மனுஷனாக பிறந்திருக்காங்கன்னு வச்சோயேன், அப்போது அன்றைக்கி பார்த்து உன் வீட்டு வாசலே வேணாவது ஒருத்தன் பிச்சை வந்து கேட்டுன்னு இருப்பான். அது உன்னுடைய இறந்து போன மூதாதையர்களாக இருக்கலாம். அது தெரியாமல் நீ போ அப்படின்லாம் ஓட்டக்கூடாது. யாராக இருந்தால் உனக்கு என்ன, அவங்க இவங்களாம் வந்திருக்காங்கன்னு நம்புறதில் உனக்கு என்ன நஷ்டம்? எப்படி வாழ்க்கை என்பது ஒரு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு தவமாக வாழ்கிற ஒரு மனோபாவம் இருக்குது, ஒரு மென்டல் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலிகாலத்தில் கெட்டுப்போச்சு. அது காரணம் ஒன்று, இந்த பிரீஸ்ட்டுங்க ஆசை பிடிச்சி போய் ரேட்டை ஏற்றிவிட்டு ஒழுங்காக பூஜை பண்ணுறவனையும் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஜனங்க நிறைய பேர் இந்த காலத்தில் தேவசம்லாம் பண்ணுறதில்ல பெரியவங்களுக்கு. அது ஒரு வேளை நீ என்றைக்கும் பண்ணலன்னா கூட இந்த மாலாயம் வருது இல்லையா, மாலாய அமாவாசைன்னுவாங்க, அன்றைக்கி ஒரு நாளாவது ஏதாவது அவங்களுக்கு படையல் கிடையல் போட்டியானா நல்லது. இல்லை நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள். அண்டு இன்றைக்கி இந்த வழிபாடு மூத்தோர் வழிபாடுங்கிறதே இல்லாமல் போனது தான் துர்பாக்கியம். ஒருவேளை ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவங்க செய்கிறாங்கன்னா கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸி பீஸ். அதனால் ஐயர் வர்றான்னா அவன் ஸ்கூட்டரில் வர்ற போதே ஃபோன் பேசின்னு வர்றான், ஏதோ வந்துட்டே இருக்கேன்னு அப்படின்வான். சரி அங்கே ஸ்கூட்டரில் தான் சொல்லி தொலைச்சான்னா வீட்டில் தேவசம் பண்ணுற போதே கூட ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ ஆயிடுத்து அப்படின்வான். இதெல்லாம் பூஜைன்னு பேரா? இல்லை கொஞ்சம் கூட நீ ஒரு ஆனஸ்டி ஆஃப் பர்பஸ் கிடையாது, சின்சிரிட்டி கிடையாது. இதுக்கு பேர் தான் கலிகாலம். கலிகாலத்தில் மக்களுக்கு ஒரு வேல்யூஸு அவுட்லுக் எதுவுமே கிடையாது. திருவள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்கார், பித்திருக்களை ஏன் மதிக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும். அவர் ஒன்றும் ஐயர் கிடையாது இல்லை, அவர் நல்ல தர்மங்களையெல்லாம் போதிச்சவர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னோம். எது அதர்மம் எது தர்மம் தெரியாத போது திருக்குறள்லேருந்து ஒன்று எடுத்து கொடு, எனக்கு தர்மம் எதுன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு வள்ளுவர்னால் இந்த முரசடிக்கிற குலத்தில் வந்தவர். அவரே இவ்வளோ நேர்மையாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்காரு. பல காரணங்கள், இன்றைக்கி உருப்படாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதனால் பித்ருலோகம்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான். அங்கே நம்ம பித்திருக்கள் இருப்பாங்க. அவங்க ஜாதகத்துப்படி அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பியும் பூமிக்கு வருவாங்க. நீ புதன் தசையில் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, புதனுக்கு அடுத்து கேது தசை வரும். ஸோ திருப்பி இந்த உலகத்தில் கேது தசையில் வர்றபோது ஒரு குழந்தை அதுக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதி வரும், லிவர் ப்ராப்ளமெல்லாம் வரும், சிக்காக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தலையெழுத்து இல்லைன்னு வை, அங்கே மேலே 7 வருஷம் கேது தசையில் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கர தசையில் பிறக்கிற போதே பான் விசில் ஸ்பூன் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லா சாப்பிட்டுன்னு ஜாலியாக காரில் போயின்னு வந்துக்கின்னு இருக்கும். அதனால் பிறப்புன்றது கண்டினியூஸ், இட்ஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அண்ட் அக்கார்டிங் டு யுவர் குட் அண்ட் பேட் டீட்ஸ் யூ வில் பி பார்ன் டியூரிங் எ பர்டிகுலர் பிளானட்டரி ரெசெஷன். அந்த மூமெண்ட்டில் நீ பிறப்ப. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். அண்டு இதெல்லாம் நேரில் போய் பார்த்தவங்களுக்கு நானே போயிருக்கேன். நானே பித்ருலோகத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பங்களில் இறந்து போன பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் பித்ருலோகம் உண்மை. இன்னும் அவங்கள தான் பார்க்குறேன்னு இல்லை, இந்த உலகத்தில் நாம் இருந்தபோது நமக்கு யாரையாவது தெரியும்னு வையேன். இப்போ காமராஜர் நாடார் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி. அதனால் காமராஜர் எங்கள் ஊருக்கு வந்தார்னா அவருக்கு போடுற மாலை என் காய்ச்சலெல்லாம் போடுவார். அதனால் சின்ன வயசுலேருந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அவரெல்லாம் நான் பித்ருலோகத்தில் பார்த்துருக்குறேன். அவங்க இப்போ இல்லை, நான் பார்த்த காலத்தில் அவர் இருந்தாருங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். ஒரு புக் இருக்குது, சுவாமி முக்தானந்தான்ட்டு ஒருத்தர். அதில் அவர் பித்ருலோகத்துக்கு போன போது அவர் என்னெல்லாம் பார்த்தாருன்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் நிஜம்தான். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் படி. The world of ancestors. அதான் பித்ருலோகம்.
வேர்ல்ட் ஆஃப் ancestors தான் பித்ருலோகம். While describing my experiences, I left out one which I must relate here. This is my visit to Pitruloka, which is situated between heaven and Siddhaloka. சொர்க்கத்துக்கும் சித்தர்கள் உலகத்துக்கும் கிட்ட இருக்கு அந்த பித்ருலோகம். The same blue star that took me to Siddhaloka carried me to Pitruloka. எப்படி நடக்குதுன்னா, இந்த உடம்போடு நீ அங்கெல்லாம் போக முடியாது. நான் கூட இந்த உடம்போடு போகல. உனக்கு தியானம் நல்லா வந்ததுன்னா இந்த இடத்துல உனக்கு ஒரு ப்ளூ கான்ஷியஸ்னஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ப்ளூ லைட்டு. ஸோ யூ வில் பி சிட்டிங் ஹியர் ஃபிசிக்கலி. த்ரூ தட் ப்ளூ லைட் யூ வில் பி ஏபிள் டு கோ டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த மாதிரி. I would like to remind you again that I am not referring to the blue light or blue pearl, but the blue star. Oh Siddha students, you and I live in a world of mortality. Just as our world actually exists, so does Pitruloka. This I am stating from direct personal experience. That is a world of its own kind. There are various orders of ancestors in that realm. I have actually seen them. In the worlds of heaven, serpents and the moon, all the inhabitants are equally provided with pleasures. நாகலோகம்னு ஒன்று இருக்குது. நான் நாகலோகத்துக்கு கூட போயிருக்கேன். உலகெல்லாம் இருக்கிறது உண்மைதான். நீ அதுக்கு முயற்சி பண்ணால் தானே போக முடியும். நீ சும்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு குடும்பம் நடத்தின்னு போண்டா சாப்பிட்டு இருந்தால் இந்த அனுபவம்லாம் வராது. யூ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் மைண்ட். அப்படி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் சர்ச் உங்ககிட்ட இருந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம். எனக்கு மாத்திரமா சொந்தம் இதெல்லாம்? எல்லா அனுபவங்களும் எல்லாருக்கும் தான் சொந்தம். நீயும் கடவுள், நானும் கடவுள். This equality does not hold here. We find the same inequalities as those prevalent on earth, namely class divisions of more and less rich, more and less virtuous. Nevertheless, there is more happiness in that world than in ours. Here I saw some old men, acquaintances of my childhood. It is undoubtedly true that the funeral rites such as tarpan and charitable distribution to others which we perform subtly affect the state of our ancestors, for they eat what we offer them from here. நிறைய பேருக்கு புரியாது. இறந்து போனவங்களுக்கு நாம் இங்கே படைக்கிறது எப்படி போய் சேருது அவங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ நீ கிளம்பாக்கம் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் கும்பகோணத்தில் இருக்கிற என் சொந்தக்காருக்கு 1000 ரூபாய் தந்தி மணி ஆடுறேன்னு சொல்கிறேன்னு வை. இப்போ மாறி போச்சு காலம்லாம். அந்த காலத்தில் தந்தி மணி ஆடுனுவாங்க. நீ கிளம்பாக்கம் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுப்பேன். அவன் கும்பகோணம் அட்ரஸ் வாங்கிட்டு நீ கொடுத்த 1000 ரூபாவை இங்கே ட்ராயரில் வாங்கி போட்டுக்குவான். இங்கே வந்து கடா கட்டுனுவான். கும்பகோணம் போஸ்ட் ஆஃபீஸில் அடிக்கும். அப்போ அவன் சொல்லுவான், யோ இந்த கும்பகோணம் இந்த தெருவில் இருக்கிற முன்சாமிக்கு போய் கொடுத்துருவாய் 1000 ரூபா அப்படின்வான். அந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் என்ன வேணால் படைப்ப. ஆனால் அந்த ஆத்மா எந்த உலகத்தில் இருக்கோ அதுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அது மாடாக பிறந்திருந்தால் அன்றைக்கி பார்த்து அவனா அது ஆத்திக்கீரை வாங்கி கொடுப்பான். குதிரையாக பிறந்திருந்தா கொள்ளு வாங்கி கொடுப்பாங்க. மனுஷங்களாக பிறந்திருந்தாக்கா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். That they partake of our deeds of nobility and charity and bless their descendants is also entirely true. Therefore, it is necessary to please the inhabitants of Pitruloka through ceremonies like Tarpan. O Siddha students, you should not doubt this even in the least. The foods that we offer them in such rites certainly reach them through the power of mantras, but in subtle forms. Chit Shakti, which is one throughout, transports them from here to there by means of mantric vehicles. From story Baba. Okay. Next question. இப்போ சோல் வந்து எங்க வேணா பிறந்திருக்கலாம். பட் சில பேர் சேனலிங் பண்ணுவா, ஸ்பிரிட்ஸோட பேசுறது. அது சில பேர் சேனலிங், அதாவது அதோட ஸ்பிரிட்ஸை கூப்பிட்டு பேசுறது. அது வந்து ரொம்ப லோ லெவல். அவங்க என்ன கேட்குறாங்க, நிறைய பேர் இறந்து போன ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே ஃப்ளான்செட் ரைட்டிங்னுவாங்க. இவங்க ஒரு போர்டு வச்சுக்கிட்டு கை இப்படி வச்சுக்குவாங்க. அவங்கள நினச்ச உடனே இவங்க கையில் அந்த ஸ்பிரிட்டு வந்து பேச முடியாது இல்லையா, அதனால் எழுதுவோன்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த இதில் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸை கூப்பிட்டு பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. அதில் சில நேரங்களில் அது உண்மையாக இருக்கும், சில நேரங்களில் பொய்யாக கூட இருக்கும். ஏன்னா அலைஞ்சிட்டு இருக்கிற ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா நிறைய,
இந்த மாதிரி சூசைட் சென்டென்ஸ் எடுத்து இன்னும் அங்கே பித்ருலோகத்துக்கு போகாது, இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க மாதிரி இம்பர்சனேட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஃபேவரை எதிர்பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதும் உண்டு. அதனால் அது 100% கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. அதுலேயும் சீட்டிங்கெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு லெவல் போயிட்டா இப்போ வந்து உங்களுக்கு எப்படின்னா எல்லா பீயிங்கும் இப்போ இந்த இன்ஆனிமேட் கூட அதில் கூட ஒரு உயிர் வரும் இல்லையா, பேசுறது அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக மகான்கள் சொல்லுவாள். ஒரு இதுலேயும் இன்ஆனிமேட்லேயும் இப்போ கபீர்தாஸ் வந்து இன்ஆனிமேட் வால் மூவ் பண்ணார். ஸோ அது வந்து அது என்ன கைண்ட் ஆஃப் அதெல்லாம் சித்தர்கள் வேலை, பித்திருக்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சித்தர்கள் வந்து வேற, அவங்க மைண்டுனால உலகத்தை ஆள்றவங்க. பித்திருக்கள்ங்கிறவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு நிலை. இதே அதையும் கம்பேர் பண்ண முடியும். ஜமீன் ஆஸ்மான்கா ஃபரக்குன்னுவாங்களே அந்த மாதிரி. பித்திருக்கள்ங்கிறவங்க ஒரு சாதாரண லெவலில் திருப்பியும் உலகத்தில் பிறக்க வேண்டியவங்க. சித்தர்களுங்கிறவங்க தங்களுடைய மைண்டை ஒடுக்கி தனியாக சித்தர்கள் உலகத்தில் போய் ஒரு சிறுடி பாபா, ராகவேந்திரர் அந்த மாதிரி பெரிய பெரிய நிலைகளை தொட்டுட்டு உக்காந்துட்டவங்க. அவங்கள பூமியில் நம்புறவங்க இருப்பாங்க. அதுக்காக அவங்க அப்பப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உடம்புல வந்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு விதமான அனுபவங்களை அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. சுதந்திரம்னு ஒரு பையன் என் கூட படிச்சிருந்தான் கோயம்புத்தூரில். அண்டு அவனோட ஒய்ஃப் அன்பு செல்வின்னு சொல்லி இருந்தான். அவளுக்கு இந்த ஃப்ளான்ஷட் ரைட்டிங்கெல்லாம் வரும். அப்போ அவளுக்கு வீசா கிடைக்கல அமெரிக்கன் எம்பசியில். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து, நான் நாளைக்கு காலையில் அமெரிக்கன் எம்பசிக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கையால் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, அப்போயாவது கிடைக்குதா பார்க்கலான்ட்டு. அப்போது தங்கியிருந்தபோது அவள் ஃப்ளான்ஷட் ரைட்டர்னு சொல்லி எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. என்னுடைய எல்டஸ்ட் பிரதர் இறந்து போயிட்டார். அவர் பேர் பாலசுப்ரமணியன். மிலிட்ரியில் ஆஃபீஸராக இருந்து இறந்துட்டார். அவர் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் இருந்தார். அப்போ எங்கள் அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் அதாவது பெரியவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஸ்பிரிட்டை கூப்பிடு அப்படின்னு. இந்த அம்மா கூப்பிடுது. அப்போது இந்த அம்மா எங்கள் அம்மா கேட்குது, என் பேர் சங்கர்னு தான் கூப்பிடுவா எங்கள் அம்மா. சங்கருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா நான் கடவுளை தேடி அலைஞ்சின்னு இந்த காலம். சங்கருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு எங்கள் அம்மா கேட்குது. அப்போ அந்த ஸ்பிரிட்டு எழுதுது, கடவுளின் பிள்ளைக்கு ஏதம்மா கஷ்டங்கள் அப்படின்னு வருது. இப்படி வரும், ரெலவெண்ட்டாக இருந்தால் வரும். உங்களுக்கு புரிஞ்ச உதாரணமே சொல்கிறேன். ரமணர் இருந்தார், எவ்வளோ பெரிய ஆள். அவருடைய அம்மா இறந்துடுறாங்க. அப்போ ரமணாசிரமத்தில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு சிவப்பிரதிஷ்டை இருக்கும், மாத்ரு பூதேஸ்வரர் ஆலயம்னு பேர். அப்போ இறந்து போன அவங்க அம்மாவுக்கு அவர் அங்கே சிவன் கோயிலெல்லாம் கட்டியிருக்கார். அவங்க கேட்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கு விஷ்ணு பதம் கடிச்சிருத்தா? விஷ்ணு பதம்னா மோட்சம்னு அர்த்தம். கடிச்சிருத்தான்னு சொல்கிறார். இல்லை, அவள் அடுத்த பிறவி ஒன்று எடுத்து பசுமாடாக நம்ம ஆசிரமத்துக்கு வருவா, அதுக்கப்புறம் தான் மோட்சம். ஏன்னா புள்ள பாசம் அவளுக்கு. நான் வேணான்னா இங்கே வந்து ஆசிரமத்தில் உட்காந்துட்டு புள்ள பாசத்தில் இருந்தா, அதனால் 100 பிறவி அவளுக்கு வரும்னார். அதே மாதிரி அங்கே ஒரு பசுமாடு வந்துச்சு, லக்ஷ்மி பசுன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இன்றைக்கி கூட எங்கள் ரமணாசிரமத்தில் போய் அது முதல்ல இருக்கிற சிவன் கோயில், அதுக்கப்புறம் ரமணருடைய சமாதி, அதை விட்டு வெளியே வர்றபோது அங்கே இருக்கும் ரமணரின் தாயார் லக்ஷ்மி பசு அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு இருக்கும். அப்போ ரமண மகர்ஷியுடைய அம்மா வந்தால் கூட அவளுக்கு அந்த பற்று இருக்கிற வரைக்கும் வந்து இன்னொரு தடவை வரணும்னு ரமணரே ஒத்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி ரமணருக்கே பாடம் எடுத்து வாத்தியாராக இருந்த ஒருத்தர், பெரிய ஸ்காலர், அவர் பேர் காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள். திருவொத்தியூர் வடிவேடியம்மன் கோயில் வாசலில் ரமணர் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டே அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இருக்குது. அவர் காசிக்கு தவம் செய்ய போகிறான்னு போயிட்டார். ரமணரே அவரை நாயனான்னு கூப்பிடுவார். நாயனான்னா அப்பா தெலுங்குல. அப்போ அங்கேருந்து டெலிகிராம் வருது, நாயனா இஸ் நோ மோர் அப்படின்னு. அப்போ அந்த டெலிகிராம் எடுத்துகிட்டு வந்து ரமணர்கிட்ட கேட்குறாங்க, நாயனாக்கு மோட்சம் கிடச்சிடுச்சா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரமணர் என்ன சொன்னார், ஹவ் கேன் ஹி வித் சோ மெனி டிசைர்ஸ் அப்படின்னார். அவனுக்கு இன்னும் நிறைய ஆசைலாங்குது, அதனால் இப்போத்துக்கு மோட்சம் கிடைக்காதுன்னார். அதனால் மோட்சம்ன்றது என்ன? அற்றது பற்றனில் உற்றது வீடு. வீடுன்னா மோட்சம், வீடு பேரு. இப்போ அற்றது பற்று, எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வாரமே எழுதினேன். இந்த உலகத்தில் ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, பிறந்துட்டேன். ஆனால் எந்த ஆசையும் இல்லாமல் நான் இந்த பிறவியில் இருக்கேன், அதனால் இனிமேல் பறக்க மாட்டேன் உலகத்தில்ங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஞான தேடுதல். எத்தனை பேர் இந்த உலகத்தில் எல்லா பற்றையும் விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு. அதனால் அற்றது. ஒரு தடவை எழுத்தாளர் சுஜாதா என்னை பார்க்க வந்தார்.
அவர் இந்த நம்மாழ்வார் எழுதினா அற்றது பற்றனில் உற்றது வீடு இல்லையா, அது அவருக்கு தெரியும். அவர் ஸ்ரீரங்க ஐயங்கார். இப்போது என்னை பற்றி எழுதினார் குமுதத்தில். அப்போ என்ன சொன்னார், அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொன்ன நம்மாழ்வாரை விட 2 வார்த்தைகளில் மோட்சத்தை உணர்த்திய சிவசங்கர் பாபாவை ஒரு ஹைடெக் யோகி என்பேன் அப்படின்னு. என்னையா அந்த 2 வார்த்தைன்னா, விடு வீடு அப்படின்னா, விடு வீடு 2 வரி. அவர் நான் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் சொன்னேன், 2 வேர்டில் சொன்னேன். அவர் எழுதினார், குமுதத்தில் எழுதினார் அந்த காலத்தில். ஒரு சோல் வந்து அதுக்கு நார்மலாக எல்லா சோலுக்கும் தெரியும். அது இப்போ நார்மல் டெத்தில் வந்து அது வெக்கேட் ஆக போகிறது. அப்போ அது நான் கேள்விப்பட்டது கரெக்டானது என்னென்னா 15 days முன்னாடியே அதோட பவர் அங்கே இருக்காது. அது என்னென்ன மெக்கானிக்கலாக பாடியில் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும். பட் அது இருக்காது அங்கன்ற சொல். ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு ஆத்மா சரீரத்துக்கு பிரியறதுக்கு 15 நாளைக்கு முன்னாலேயே அதுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அந்த டெத்து ஆன உடனே ஒரு 15 நாள் வரைக்கும் அது சுற்றிக்கின்னு இருக்கும். அதாவது நாட் பிஃபோர் பட் ஆஃப்டர். அண்ட் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இருந்தாக்கா அவங்க உங்கள் உடம்புலேருந்து ஆத்மா பிரிகிற போது உங்களை கூட்டின்னு போகிறதுக்காக வர்றது நான் பார்த்துருக்கேன். நம்ம பூட்டான் பாட்டி இருந்தாங்க மகாஜோதி நிலையத்தில். அவங்க ஒரு நாள் நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் மறுநாள் காத்தாலுக்கு இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு படுக்கிறாங்க. அண்டு அன்றைக்கி பார்க்குறேன் நான், அந்த ஏரிக்கரை ஓரமாக அப்படியே வந்து இறந்து போன அவங்க ஹஸ்பண்டு அவர் நடந்து வர்றாரு. மறுநாள் காத்தாலும் இந்த அம்மா இறந்துச்சு, சும்மா படுத்த படுக்கையிலே இறந்து போச்சு. அப்போது பித்திருக்கள் வர்றாங்க உங்களை கூட்டின்னு போகிறதுக்கு. உங்களை யாருக்கு அடையாளம் தெரியுமோ அவங்கள யாரையாவது அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது உண்மை தான். அண்டு அந்த 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த ஆத்மா என்ன பண்ணும், இறந்து கிடக்கிற உடம்புக்கு மேலே அப்படியே நிற்கும். என்னடா இவங்கெல்லாம் அழுதுன்னு இருக்காங்க, நான் தான் நல்லா இருக்கேனே அப்படின்னு அதுக்கு தோணும். அது இறந்ததே அதுக்கு தெரியாது. சில நேரங்களில் அவங்க சொந்தக்காரங்க எந்த ஊர்லேயாவது இருந்தால் அங்கெல்லாம் போயிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரும். பேசாது, பார்த்துக்கிட்டு வரும். இல்லை அவங்க கனவுல போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இது ஆன்மீகத்தில் ஒரு அதுக்கு தான் நீங்கள் அந்த 10ஆவது நாள் 14ஆவது நாள் இன்றைக்கி சேர்த்தா என்ன 10ஆம் நாள் பால்னுவாங்க இல்லையா, அதுக்கு அதுதான் அர்த்தம். அந்த 10 நாளைக்கு அது என்னுடைய வாசனை, பெருங்காய வாசனை மாதிரி அதுக்கு இருக்கிற எண்ணங்கள்லாம் நிறைவேற்றிக்கிட்டேன்னு விட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேவசமாக காரியமாக செய்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த ஸ்பிரிட்டை ஒரு கோயில் சிலை மாதிரி ஒரு கல்லில் வச்சுருவீங்க. கோயிலுக்கு இருக்கிற கொடிமரம் மாதிரி ஒரு குச்சி நட்டுருவீங்க. மந்திரங்களெல்லாம் சொல்லி அலைஞ்சு நிற்கிற ஸ்பிரிட்டை அந்த கல்லுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி அந்த வேலை ஆச்சு நீ மேலே போ அப்படின்னு எப்படி ஒரு ராக்கெட்டை வச்சு சேட்டிலைட்டில் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அலைஞ்சு நிற்கிற ஸ்பிரிட்டை அந்த கல்லுக்குள்ளே கொண்டு போய் அந்த பித்ரு தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டு இதை மேலே கூட்டின்னு போன்னு சொல்லி பேக்கப் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு ஜர்னி இருக்குது. அது கூட யாருக்கு இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணலையோ அதுங்க பூமியிலே தான் சுற்றிக்கின்னு இருக்கும். அதுங்கெல்லாம் இப்படி தான் அலைஞ்சிக்கின்னு இருக்கும். அண்டு யார் அதுக்கு பண்ண போகிறாங்க. அதனால் கோடிசாமி என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைங்க, இன்னும் புண்ணியாத்மாங்க, தேவசம்லாம் பண்ண மாட்டானுங்க, காரியம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஆத்மாங்கள்லாம் இந்த மாதிரி சாமிங்கக்கிட்ட மகான்கள்கிட்டலாம் வந்து அலையும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா சமாதிக்கு கோடிசாமி 108 இலை போடுவார். 108 இலையில் நல்லா பரிமாறுவார் சாப்பாட்டுக்கு படலாம். அண்ட் தென் கண்ணை முடின்னுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பித்ரு தேவதைகளுக்கும் யாருக்கு இது வரைக்கும் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் வந்து வரட்டோன்னு ஒன்று ஒரு 108 காக்கா வந்து 108 இலையில் வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு போகும். பாடகச்சேரி சுவாமிகள்னு இருந்தார். அவர் தான் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை கட்டினது தஞ்சாவூர்கிட்ட. அப்போ அவர் இதே மாதிரி படையல் போடுவாராம். அப்போ 108 நாய்ங்க உட்காந்து சாப்பிட்டு போகுமா. அதனால் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு இன்டர் கனெக்டடாக இருக்கிற ஸ்பிரிட்ஸு நாயோ காக்காவோ எதையோ கூப்பிட்டு அவர் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகோதய புண்ணிய காலம்னு ஒரு நாள் வரும். அன்றைக்கி எல்லா சிவன் கோயிலையும் த்ரூஅவுட் த நைட் திறந்து வைப்பாங்க மகோதய புண்ணிய காலத்துக்கு. அன்றைக்கி அத்தனை பித்திருக்களுக்கும் சிவனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 12ன்றது ஒரு நல்ல நம்பர் இந்த ஆன்மீகத்தில். 12 மாதம் 12 வருஷம் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு கால் அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அப்போ ஒரு தடவை சுந்தரம்னு ஒரு ஆள் இருந்தார். ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் திருவண்ணாமலையில் இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ரேர் இது அப்படின்னு. நான் தான் பணம் கட்டி பண்ணேன். ஸோ
ஸோ அன்றைக்கி அந்த மகோதய புண்ணிய காலத்தில் அத்தனை ஸ்பிரிட்டும் அண்ணாமலையும் போய் தரிசனம் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் கடை தேராத ஆத்மாக்களை கடை தேர்றதுக்கு கூட சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. யாருக்கு இதெல்லாம் புரியுது, யாருக்கும் அவங்க தலையெழுத்து நல்லா இருந்தால் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பெரியவங்க உங்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தேவசம் பண்ணுறதுனாலையோ காரியம் பண்ணாத விட்டதுனாலையோ சாபம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கை. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. அப்போ நீ எவ்வளோ உயரணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி உன் மனசை நீ உயர்த்திக்கிட்டே வர வேண்டியிருக்கும். அப்போ என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்குன்னா என்ன? நன்றி நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தம். நம்மளை இந்த உலகத்தில் பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் கட்டி எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றியோடு இருந்தால் என்ன செத்தா விடுவோம் நம்ம. அதை கூட செய்யாதவங்க தான் 190 பேர் உலகத்தில் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நம்முடைய மெரிட்ஸை நாம் உயர்த்திக்கிறதுக்கான, நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கான சில வழிமுறைகள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது. இப்போ நம்ம ஒரு டீப் ஸ்லீப்பில் போகிறோம். அப்போ வந்து நம்மளோட வந்து ஒரு காடில் தான் கனெக்டடாக இருக்கும் இல்லையா, சோல்ன்றது நம்ம அந்த பாடியோட. அப்போ அது மேலே வருமா? மேலே வந்து அது இப்போ ட்ரீம்ஸ்லாம் வருது இல்லையா? இவங்க கொஸ்டின் வந்து அபவுட் தி ஸ்பிரிச்சுவல் இன்ட்ராக்ஷன் டியூரிங் தி ட்ரீம் ஸ்டேட் அப்படிங்கிறது. அந்த ட்ரீம் ஸ்டேட்டில் வர்றதெல்லாம் உங்களுடைய மெமரி சிப்பில் பதிவாகி இருக்கக்கூடிய பல பிறவிகளுடைய லெஃப்ட் ஓவர் எமோஷன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்பிறவியில் எப்பயாவது தண்ணியில் முழுகி செத்துருப்பீங்க. அதனால் உங்களுடைய ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் தண்ணியில் முழுகிற மாதிரி கத்துற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அரை மணி நேரம் நடக்கும் ட்ரீமில், ஆனால் அது 5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி சில நேரங்களில் ஓடி போய் ரயிலில் ஏறுற மாதிரி இருக்கும், ரயில் ஓடி போன மாதிரி ஃபீலிங் வரும். சில நேரங்களில் பரீட்சை எழுதுகிற போது எல்லாமே மறந்து போன மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இப்படி உங்கள்கிட்ட மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு திரோனுபாவம்னு பேர். எப்பயாவது ஒரு டீப் ஸ்லீப்பில் இல்லை ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கிற போது உங்களை அறியாமல் வெளிப்படும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. உங்களை பாதித்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிக்கடி வரும். இது நிறைய பேருக்கு வந்திருக்கு. யூபியில் ஒரு சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசுக்கு இந்த மாதிரி கோரக்பூரில் இல்லை மொராதாபாத்தில் எங்கள் வீடுக்கு தான் அங்கே கூட்டின்னு போகணும். சரின்னு கூட்டின்னு போகிறாங்க. ஒரு நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கிட்ட வந்த உடனே நேராக ஓடுதான், ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுச்சான். போயிட்டு அங்கே பார்த்தாக்கா என் ஹஸ்பண்டுன்னு தான் ஒரு 70 வயசு கிளம்புங்கிறான். என் மகன்றான் 40 வயசு இருக்கும் அவனுக்கு. வீட்டில் வந்து ஒரு இடத்துல, இந்த இடத்துல நான் வச்சுட்டு போன சாவி கொத்திருக்குது பாருன்றாலாம். அப்போது ஒரு பழைய பிறவியினுடைய வாசனைகள் ஞாபகங்கள் மறக்காமல் இருக்கிற யாரோ சில பேர் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்லியிருக்கேன், சிவபிரபாகர சித்தியோகின்னு கேரளாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் 700 இயர்ஸ் உயிரோடு இருந்தார். ஸோ ஒரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு, செங்கனூர் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு ஊரில் Anil, do you have any confirmation that Swamiji lived more than 723 years? Nair, I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90 years, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old. And at that time also, Yogiji looked similar as he does now. So don't play with yogis as your Kalikootukaran. Kalikootukaranன்றது மலையாள வார்த்தை, பிளேமேட்னு அர்த்தம் அதுக்கு. Main confirmation about his age is given by the current generation of people living in Akavanur Mana, Chavara, near Thiruviranikulam temple. Swamiji visited Akavanur Mana in his last days. He told me that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. He told them that there is a takkad at the inner top Uttaram of this mana. In that takkad, my name is written as the 10th child of the 12 siblings along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that takkad on the top of the roof and they found this takkad there, on which were also written the Kolla Varsha 438 AD, along with what Swamiji had said. Thus Swamiji proved before the Mana members that Swamiji was an occupant of that place many years ago.
Swamiji also mentioned that his time on earth will be complete the day that Mana is demolished. And it proved to be true when in the year 1986 that Mana was demolished for a new concrete building, Swamiji took his samadhi. இப்போ 1986 சாமி இறந்தாங்க. அண்ட் அந்த வீடு இடிக்கிற அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி நடந்தது, அவருடைய லைஃப்பில் நடந்தது. நான் சாமியை 3 தடவை பார்த்துருக்குறேன், சிவபிரபாகர சித்தியோகியை. முதல்ல நான் பார்த்தபோது புனலூர்கிட்ட ஒரு இடத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் சபரிமலை போகிற இடத்துல பார்த்தேன். 2 இடத்துல 3 தடவை பார்த்தேன். நான் முதல் தடவை போகிறபோது அவரை பார்த்துக்கிற ஒரு வயசான கேரளக்காரம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், உங்களுக்காக சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. அப்போ சப்பாத்தின்னா என்ன, கோதுமை. அவியல்னா என்ன, என்கிட்ட நிறைய கடவுளுடைய சக்தி இருக்குது, ஒரு கடவுள் இல்லை, அதனால் அவியல். ஸோ சிம்பாலிக்காக சப்பாத்தி அவியல். நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவனுக்கு இது பண்ணி வை அப்படின்னு. இவங்கெல்லாம் வாய் திறந்து பேச மாட்டாங்க, அப்படியே படுத்துக்கிட்டே தியானத்தில் இருப்பாங்க. உனக்கு தியானம் ஒழுங்காக வந்தால் நீயும் கண்ணை முடிக்கணும், மைண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், யூ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தம். இது பாசிபிள். இது கம்யூனிகேஷன் இஸ் ஒன்லி த்ரூ மைண்ட் அண்ட் நாட் த்ரூ டாக்கிங் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் இதில் பட்டணந்திட்டா போகிற வழியில் ஒரு இடத்துல இருந்தார், அங்கேயும் அவரை பார்த்துருக்கேன் நான். இப்போ அவருக்கு கோயில் கட்டியிருக்காங்க, சின்ன கோயில் தான், அங்கேயும் போய் பார்த்துருக்கேன் நான். சில பேர் என் கூட வந்தாங்க அந்த நேரத்தில். அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் அப்படி சிஷியர் ஒத்த காலில் நின்றுட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அவருக்காக என்ன கொண்டாந்துருக்கோமோ, பழம், இந்த இட்லி போட்டலாம் எது வேணும், அவர்கிட்ட கொடுத்துட்டு கீழே விழுந்து கும்பிடணும், இல்லைன்னா அவர் வாங்க மாட்டார் உங்ககிட்ட அப்படின்னு. அதே மாதிரி அங்கே கும்பிட்ட உடனே அவர் எடுத்து அதை அப்படி இரவானத்தில் வச்சுக்கிட்டார். இல்லைன்னா அவங்க ஒன்றும் இதுக்கெல்லாம் சாகிறது இல்லை. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய நிலைகளை தொட்டுட்டாங்க. நிறைய மகான்கள் இருக்காங்க உலகத்தில், உயர்நிலைக்கு போனவங்க இருக்காங்க, ஜனங்களுக்கு அவங்கள தெரியாது. ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டு ஒரு இப்போ அக்காவனூர் மணாலே இடித்த போது அவர் இறந்துட்டாருன்றாங்க. எங்கே போகிறாங்க இறந்துட்டு? எங்கேயும் போக மாட்டாங்க. நான் அவரை பார்த்துருக்குறேன். அவர் இறந்த பின்னால் கூட, ஃபிசிக்கல் பாடியை விட்ட பின்னால் கூட அவரை நான் பார்த்துருக்குறேன். ஒரு நதிக்கரை ஓரமாக 4 குச்சி நட்டு, அது ஒரு பரன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மேலே அவர் இருக்கார். கீழே ஒரு அவருடைய மனைவின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு அம்மா நிற்கிறாங்க. நான் அவர்கிட்ட போகிறபோது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி டைப் இருப்பாங்க இல்லையா, அவர் கணங்கள், அவங்கெல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இப்படி இப்படின்னா, நீ பார்த்துட்டு போ அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் பார்த்துருக்கேன், அவர் இறந்த பின்னால் கூட நான் அவரை பார்த்துருக்கேன். இப்படி நிறைய இருக்குது. அதாவது தேவராக பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயும் இந்த திரிவேணி சங்கமம் இல்லையா, அலகாபாத், அந்த இடத்துல அவரும் இதே மாதிரி தான் 4 குச்சி அது மேலே உட்காந்துருப்பார். இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து யார் போனாலையும் அவர் அம்மனமாக உட்காந்துன்னு இருப்பார், துணியெல்லாம் இருக்காது. அவங்க தலைமையில் எட்டி ஒரு உதவு விடுவார், அதுதான் பிளெஸ்ஸிங் ஆகுது. நிஜம், இந்த மாதிரிலாம் இருக்காங்க மகான்கள். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நாள் போர் அடிச்சு போகுது, நான் போய் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் அங்கே படுத்துனுக்கிற ஒரு புலிக்கிட்ட என்னை சாப்பிடுன்றாரு. அது சாப்பிடல, இவர் அது வாய்க்குள்ளே 2 கையும் விட்டு சாப்பிடுன்றாரு, அது வாலாட்டுது. இவர் சரிடா நமக்கு இன்னும் அந்த நேரம் வரல போலகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டேன்னு அவருடைய அனுபவங்களே எழுதியிருக்காரு. அதாவது இப்படி நிறைய பேருக்கு இது உலகத்தில் 400 வருஷம் 700 வருஷம்லாம் இருந்தால் வெறுத்து போயிடும். எத்தனை நாளைக்கு தான் இதை ஜனங்க முடிஞ்சு பார்த்து உட்காந்து இருக்குது. அதனால் வேணாம் தான் நினைப்பாங்க. அவங்களா ட்ரை பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த நேரம் வராமல் அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், மதுரா இருக்குது இல்லையா, கிருஷ்ணர் பிறந்த இடம், அதுக்கு பக்கத்தில் பிருந்தாவன் இருக்குது. அந்த மதுரா பிருந்தாவனில் அவர் யமுனை நதிக்கரையில் அப்படியே நடந்து ஜலசமதி ஆகிட்டார். நடந்து போய் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டார். நான் அந்த இடத்துக்குள்ளே போயிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சின்ன பழைய காலத்து இடம் இருக்குது, ஒன்றும் பெரிய எனர்ஜியெல்லாம் அங்கே இல்லை, ஏன்னா அவர் தான் அங்கே செட்டில் ஆகலைல்ல, அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டாருங்கிற மாதிரி. ஸோ உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்டு அந்த மாதிரி சிவபிரபாகர சித்தியோகி அந்த உடம்பை விட்டுட்டாரே தவிர அவர் பெரிய நிலையில் எங்கேயோ உட்காந்து இருக்கார். யார் வேணா இருக்கலாம். அவரும் குச்சி நட்டு மேலே உட்காந்துருந்தார். நான் சொல்கிறேன், இந்த இவர் இருக்கார் இல்லையா தேவரா பாபா, அவரும் அதே மாதிரி உட்காந்துருக்கார். 2 பேரும் ஒரே ஆளாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்பிரிட்டு அட் எ டைம் 8 இடத்துல தென்படும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் பேர் வச்சுக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம், இல்லைன்னா அவங்களுக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது. வடநாட்டிலெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய சத்திரம் கட்டி விட்டுருப்பானுங்க. இந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பத்ரிலாம் போகிறபோது காலா கம்பல் வாலா அப்படின்வாங்க.
கருப்பு கம்பளியும் போத்துன சாமியார்னு அர்த்தம். காலா கம்பல் வாலா, அவர் கட்டின சத்திரம் அங்கெல்லாம் இருக்குது, சாப்பாடெல்லாம் போடுவாங்க எல்லாங்க. அதே ஆள் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, காலாங்கிநாதர்னுவாங்க. அங்கின்னா துணி, கருப்பு துணி போத்துனவர்னு அர்த்தம். நம்ம ஊரில் வந்து பாம்பாட்டி சித்திரன்றோம், வடநாட்டில் அவங்கள பதஞ்சலி அப்படின்வாங்க. நம்ம ஊரில் புலிப்பாணி சித்திரன்றோம், வடநாட்டில் அவங்கள வியாக்கர பாதர்ன்றாங்க. நம்ம ஊரில் போகர்ன்றோம், அவங்கள சைனாவில் போயன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரே ஆள், அவங்க பேரெலாம் சொல்ல மாட்டாங்க. ஜனங்க அவங்க அடையாளத்துக்கு ஏதாவது வச்சுக்குவாங்க. சொரக்கா சாமியார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர், அவர் கையில் சொரக்கா வச்சுருந்துருப்பார், அதனால் சொரக்கா சாமியார்ன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நதி மூலம் ரிஷி மூலம்ன்ற மாதிரி. அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இதெல்லாம் யாருக்கும் புரியாது. யார்கோலோ இச்சொல்லின் செல்வன் என்று ராமபிரானே வியந்து போற்றும் அளவுக்கு ஆஞ்சநேயரின் சொல்வன்மை இருந்தது என்று பாடும் அதே கம்பர், நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்த நாவோ என்று இலங்கை வேந்தன் ராவணனின் சொல்லாற்றலையும் வியந்து பாராட்டுகிறார். அப்படியானால் ராவணன் ஆஞ்சநேயருக்கு நிகரான சொல்வன்மை படைத்தவனா? ராவணன் யாருன்னு நீங்கள் யோசனை பண்ணும். அவன் மகாவிஷ்ணு கிட்ட கேட் கீப்பராக இருந்தவன். இந்த ரிஷிகள் போகிற போது அவங்க உள்ள விடல, ரிஷிகள் சாபம் கொடுத்தாங்க பூமியில் போய் போடலான்ட்டு. ஸோ அவன் தான் வந்து அந்த கேட் கீப்பர் தான். ஒருத்தன் ராவணனாகவும் ஒருத்தன் கும்பகாரனாகவும் வந்தான். இன்னொரு பிரிவில் இரண்யாட்சன் இரண்யகசிபாக வந்தாங்க. இன்னொரு பிரிவில் தந்தவக்கரன் சிசுபாலனாக வந்தாங்க. ஒவ்வொரு யுகத்துலேயும். ஏன்னா பெருமாள் கேட்குறாரு, நீங்கள் 100 பிறவி என்னை புகழ்ந்து வர போகிறீங்களா, இல்லை 3 பிறவி என்னை திட்டி வர போகிறீங்களான்ட்டு. சீக்கிரம் வரணும், அப்போ திட்டுங்கன்னாரு. அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. அவங்கெல்லாம் பகவான்கிட்ட இருந்தவங்க தான். பகவான்கிட்ட ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு ஏதோ ஒரு அந்த அந்த சீட்டில் அவன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு புண்ணியம் இல்லாமையே அந்த போஸ்ட்டை போய் பிடிச்சிருப்பான். அதனால் கடவுளாக அவங்கள பூமிக்கு அனுப்புகிறாரு, என்னை திட்டுங்கன்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு, சண்டை போடுங்கன்னு கொடுக்குறாரு. அதனால தான் வராங்க. அதனால் யாருமே கம்மி இல்லை. இந்த உலகத்தில் இந்த பவர் கேம்ன்றது ஒருத்தருக்கு தான் இருக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் தவத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தொட்டவர். சின்ன குழந்தையாக இருக்கிற போது சூரியனை பிடிக்கிறதுக்கு போனவர். அவர் பிறந்ததுக்கு ஒரு மிஷன் இருந்தது, ராம கைங்கரத்தில் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உலகத்தில் பிறக்கிறதுக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் திருப்பதியில் கும்பிட்டு நிற்கிறீங்க. அவர் பெருமாள் மாடியில் இருந்தார் மேலே. அப்போது அந்த மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அவள் சண்டை போட்டுன்னு போட்டா. அவர் அந்த அம்மாவை தேடி பூமிக்கு வர்றாரு. இங்கே வர்றபோது எதுக்காக வராரு, ராமாவதாரத்தில் ஒரு தீர்ந்தா வேதவதின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை கட்டிக்கணும்னு இருந்தது. அவர் முடியாதுமா, இந்த பிறவியில் நான் ஒரு பொண்டாட்டி தான்ட்டார். அதனால் அவள் பத்மாவதியாக பிறந்திருக்கா ஆகாசராஜனுடைய இதில். அதனால் ஆகாசராஜன் புத்திரி அவள் பிறக்கிறா. இவர் அந்த நாராயணவனம் அங்கெல்லாம் உட்காந்து தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் வர்றபோது தன்னுடைய கல்யாணத்தை யசோதையெல்லாம் பார்க்கலையே. ஏன்னா வளர்ப்பு தாய் என்ன இருந்தாலும் யசோதை. அவர் எங்கேயோ யமுனா இதுக்கு போயிட்டார், துவாரகாவுக்கு போயிட்டார். அந்த அம்மா யமுனா நதிக்கரையில் யூபியில் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறது, அவள் பகலாமாலின்ற பேரில் வந்து தவம் மூதாட்டியாக வந்து அங்கே ஒரு ஆசிரமம் வச்சுன்னு உட்காந்துக்கிறார் திருப்பதி போகிற வழியில். இவர் புத்துலேருந்து வெளியே வந்த உடனே அந்த அம்மா இவருக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டு ஒரு மகனை மாதிரி பார்த்துக்குது. அப்புறம் அந்த அம்மாவே போய் அந்த இவங்கிட்ட பொண்ணு கேட்டு, ஆகாசராஜங்கிட்ட பொண்ணு கேட்டு பத்மாவதியை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணுது. கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த அம்மாக்கிட்டே துட்டு. அதனால் குபேரங்கிட்ட துட்டு வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கடனுக்கு ஒரு வட்டி காட்டுறாருன்ற மாதிரிலாம் உங்கள் கதையெல்லாம் இருக்குது. இவர் கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே விட்டக்குறை தோட்டக்குறை கல்யாணம், பத்மாவதி கல்யாணம் ஆன உடனே தவத்தில் பூமியில் இருந்தா இல்லையா மகாலட்சுமி, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. கப்புன்னு வந்துட்டா. என் கேள்விக்கு பதில் சொல்லடின்னு 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்களே எம்ஜிஆர் சினிமாலையும் சிவாஜி சினிமா. அந்த மாதிரி இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அடிச்சிக்குது. இவர் பார்த்தா என்ன தொந்தரவாக போச்சுன்னு, கடவுள் ஏன் கல்லானார், இந்த கல்லாய் போன மனிதர்களால் அவர் கல்லன் நின்ட்டார். மகாலட்சுமி மாரில் உட்கார வச்சுக்கிறார். பத்மாவதி கீழே வந்து திருச்சானூரில் உட்கார வச்சிட்டாரு. குடும்பம்லாம் நடத்தலை, அவரும் தவம் பண்ணார். இந்த அம்மா கல்யாணம் ஆச்சு. ஒரு பிறவியில் நிறைவேறாத எண்ணங்கள் அடுத்த பிறவியில் நிறைவேறணும் இல்லையா? அதுக்காக இதை ட்ராமாஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உலகத்தில். இல்லைன்னா நீ நல்லா பாரு, இன்னைக்கு இவ்வளோ பேர் போய் கும்பிட்ற வெங்கடாஜலபதி இருக்கிறாரு. யாரோ ஒரு மாடு மேய்க்கிறவன், அவன் மாடு வந்து புத்துக்குள்ளே பால் விட்டது பார்த்துட்டோன்னே அந்த மாட்டை அடிச்சிட்டான். அதனால அவருக்கு கோபம் வந்துச்சு. பெருமாள் உள்ளேருந்து வெளியே வந்து,
நீ என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேதாளமாக சுற்றிக்கின்னு இருக்கிறாரு. அவன் வேதாளமாக சுற்றிருந்தான். இவருக்கு 10வது கல்யாணம் ஆகிற அன்றைக்கி அவனுக்கு திருப்பியும் அந்த பழைய மேய்க்கிற ரூலுக்கு வந்துட்டான்றான். இப்போ கல்லில் நின்னப்புறம் ஜனங்க போகிறாங்க, திருப்பதி சென்றால் திருப்பி வந்தால் ஒரு திருப்பம் பிறக்குதடான்னு சொல்லி எல்லாம் பாடுறாங்க, நடந்துக்கிட்டு இருக்குது. தாங்கள் ஒரு சீரியஸான ஆன்மீகவாதி என்று பலமுறை தங்கள் அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தங்களுடைய பேச்சிலும் எழுத்திலும் எப்போதும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இழையோடிய வண்ணம் இருக்கும். ஆன்மீகத்தில் இருக்கும் வேற எந்த மகானும் இது போன்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை தங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்களில் பயன்படுத்தியதாக தெரியவில்லை. ஆன்மீகம் ஒரு புரியாத சப்ஜெக்ட் என்பதால் அதன் இறுக்கத்தை போக்கும் உக்தியாக இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை பயன்படுத்துகிறீர்களா, அல்லது இது இயற்கையிலேயே தங்களுக்கு அமைந்த குணமா? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வாழ்நாள் பூரா எனக்கு கஷ்டம்தான். எப்பெல்லாம் கஷ்டம் வந்தோ சிரின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறேன். இடுக்கண் வருங்கால் நகு. அதனால நான் எப்பயும் சிரிச்சுட்டு இருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட். என்னை பற்றி வரக்கூடிய ப்ராஃபெட் உலகத்தில் எப்படி இருப்பார்னு சொல்கிற போது நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொன்னால், ஈ வில் பி எ கிரேட் ஜோவியலிஸ்ட் அப்படின்னா. அந்த 4 வரி மாத்திரம் படிங்க. என்னை பற்றி அப்பயே சொல்லிட்டான். 700 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃப்ரெஞ்ச் தாடி. ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு தாடி இருந்தால் ஃப்ரெஞ்சு தாடி தானே. The present time together with the past shall be judged by a great jovialist. From the aquatic triplicity shall be born one who shall make Thursday as his holy day. His fame, praise, rule and power shall grow by land and sea to become a tempest to the east. So long expected shall never come into Europe. In Asia shall appear one issued of the line of great Hermes, and shall be over all the kings of the Orient. The last but one of the surname of the prophet shall take Diana as his day of rest. He shall wander far by reason of his raving head, deliver great people from impositions. உலகத்துக்கு வழிகாட்ட வருகிற அந்த தீர்க்கதரிசி, இதெல்லாம் நாஸ்ட்ரடாமஸ் சொன்னது. நிறைய காடு மூடுகள்லாம் போய் சுற்றிருப்பார். ரேவிங் ஹெட்னா என்ன, தியானத்தில் ஒரு லெவலில் இப்படி தலை ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் ரேவிங் ஹெட்டு. வியாழக்கிழமைக்கு முக்கியத்துவமான குருவோட பவர் வச்சுருப்பார். திங்கட்கிழமை நான் லீவ் விட்டுருந்தேன் நீலங்கரையில் இருக்கிற போது. அண்டு முப்பக்கமும் கடலால் சூழப்பட்ட தென்னிந்தியாவில் தான் அவர் பிறப்பார். ஐரோப்பாவில் வரமாட்டார். இதெல்லாம் எந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற போது ஜனங்க புரிஞ்சுக்க போகிறானுங்க. நமக்கு என்ன ஆகணும் இல்லையா? இதெல்லாம் நடக்க தான் போகுது. அப்போ ஜனங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். லெட் அஸ் வெயிட் ஃபார் தட். வாட் இஸ் சோ கிரேட். मनसे अंदाल बृंदावनम वेणुमाधवुनि पेरे मधुरामृतम. मनसे अंदाल बृंदावनम वेणुमाधवुनि पेरे मधुरामृतम. कम्मनि नगुमोमु कांचुटे तोलिनोमु कड़गंटि चूपैन कड़ु पावनम. मनसे अंदाल बृंदावनम वेणुमाधवुनि पेरे मधुरामृतम. राधनु ఒక వంకలాలించుని సత్యభామను మురిపాల తేలించుని. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.